இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஹாப்பி ஜர்னி ஃபார் உமன்ல இந்த 3வது ட்ரிமெஸ்டரோடைய ஃபாலோ அப் என்னென்ன? ஆக்சுவலா இப்போ நமக்கு நம்ம டெலிவரிக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 3rd ட்ரிமெஸ்டர்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க லைட்டான கிளாத்திங் யூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஹெவியான ஸ்டஃப்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டா இருக்கோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டைம்லயும் நான் ஃபிட்டிங்கா தான் போடுவேன் அப்படின்றதெல்லாம் தப்பு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கின் நல்லா வென்டிலேட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம போடுற ட்ரெஸ் மெட்டீரியல் காட்டனாகவும் லைட் வெயிட்டாகவும் லைட் கலர்ஸும் இருக்கிறது பெட்டர். ஷூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியா சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூஸ் எல்லாம் போடணுன்றதெல்லாம் இல்லை. ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஹீல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி ஹீல்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த 3rd ட்ரிமெஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிரெக்னன்சி இந்த கெயிட்டே கொஞ்சம் மாறி இருக்கும். அதனாலயே உங்களுக்கு சில நேரத்துல போஸ்டர்லாம் கூட டிஃபர் ஆகும். நம்ம நிக்கும் போது நேரா நிக்கணும். இப்போ இந்த மாதிரி கிராவிட்டி இல்ல, பேபி இப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு பெல்விஸை டில்ட் பண்ணுவோம், அந்த வயிறு நல்லா உள்ள புஷ் பண்ணி பேக்கை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்ல லாஸ் ஆஃப் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நார்மல் கர்வேச்சர்ஸ் லாஸ் ஆகும். ஸோ அதனால ஒன்றும் இல்லை, நம்ம நிற்கும் போதோ உட்காரும் போதோ நம்மளுடைய ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த மாதிரி டெலிவரி ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ இந்த டியூ டேட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னும் போது பேக்கேஜ் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு காட்டன் கிளாத், ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தை நல்ல ஒரு பிளாங்கெட் அளவுக்கு அதை நம்ம பாப்பாவை படுக்க வைக்கிறதுக்கோ இல்லை நமக்கே கூட நம்ம பெட் ஸ்ப்ரெட் மேல கூட போட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு 2 பிளாங்கெட் அளவுக்கு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. சாஃப்டான காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டயப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில நைட்டி பாத்தீங்கன்னாக்கா ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபிளாஸ்க்கு, அது கூட நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் முக்கியமான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சானிட்டரி நாப்கின்ஸ். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம ஏன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் சில நேரத்துல. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேபி வைப் பண்றதுக்கான வைப் டிஷ்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்னு அந்த ஃபீடிங்கான பில்லோஸ் எல்லாம் ஒரு சாஃப்ட் பில்லோ மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணும் போது அது நம்ம ஹேண்ட் சப்போர்ட் கொடுத்து ஃபீட் பண்றதுக்காக சில சாஃப்ட் பில்லோஸ் எல்லாம் நம்ம இந்த பேக்கேஜ்லயே நம்ம எடுத்து வச்சிடலாம். 2 பிளாங்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரிப்பரேஷன் அப்பப்போ உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்க இந்த பேக்கிங்கே ஒரு 1 மந்த்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது டியூ டேட்டுக்கு 1 மந்த் முன்னாடியில இருந்தே உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அது எல்லாமே நீங்க பேக்கிங்ல வச்சுட்டீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாம உங்களுக்கு அது தேவையான விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நார்மல் டெலிவரிக்கு மைண்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம். இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு நம்மளுடைய அந்த பெல்விஸ் வழியா தான் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பயப்படுவாங்க. இதுல இன்னொரு காமெடின்னு சொல்ல முடியாது, இப்ப இதுதான் ட்ரெண்டிங்காவே இருக்கு. டாக்டர்ஸ் இந்த விஷயத்த கேட்கவே செய்யறாங்க, உங்களால அந்த பெயினை பேர் பண்ண முடியுமா, இல்ல நம்ம ஈஸியா அனஸ்தீசியா கொடுத்து சிசேரியன் பண்ணிடலாமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ப்ரிஃபரிங் சிசேரியன் செஷன். என்னதான் அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம ஒரு நார்மல் டெலிவரிக்கு அவங்க நார்மலா இருந்தா கூட இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் அந்த பெயினுக்கு பயந்துகிட்டே சிசேரியனை ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா நீங்க கேட்டீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் சேஃப். என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த ஹார்மோன்ஸா இருக்கட்டும், அதே நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த வெஜைனல் டெலிவரி இருக்கும் போது
உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பேக் பெயினோ இல்ல இந்த இதனால சிசேரியனால வரக்கூடிய பிரச்சனைகள், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பேருக்கு ஒபேஸ் ஆயிடுவாங்க. என்னன்னா பிரெக்னன்சில வந்து வெயிட் ஜாஸ்தியா கெயின் பண்ணியிருப்போம். சிசேரியன் ஆனதுனால போஸ்ட் ஆபரேட்டிவா அவங்களால சில எக்ஸசைஸ பண்ண முடியாது, சில மெஷர்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. அதனால அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்னும் ஜாஸ்தி வெயிட் கூட கெயின் பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா நார்மல் டெலிவரி தாங்க வைட்டல் ஆனது. சோ அது என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த பெயின் வந்து அந்த நம்ம ஃபீமேலால நம்மளால பேர் பண்ண முடியும். அது வந்து இட்ஸ் அண்ட் ஹெல்தி. ஏன்னா இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். எவ்வளவுதான் நம்ம லைஃப்ல எவ்வளவு ஹிண்ட்ரன்ஸ் வந்தாலும் அதை அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபீமேலுக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கிராஸ் பண்ணி வர்றது வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த மாதிரி இது விஷயத்த நம்ம அந்த நேச்சுரல் பர்த் பெயின் நம்ம தாங்கி அது வரும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மென்டல் எபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். இது கண்டிப்பா நம்மளால முடியும். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். அதுவும் நம்ம யோகா இயற்கை மருத்துவம் மூலயமா நம்ம ஆன்டிநேட்டல் கேர் ஃபுல் ட்ரிமஸ்டருக்கும் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபியூ மினிட்ஸ்லயே நேச்சுரல் டெலிவரியை நம்ம கொடுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வில்லேஜ் ஹெல்த் நர்சஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒவ்வொரு கிராமப்புறத்திலயும் வந்து நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவர்கள் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலயும் இயற்கை மருத்துவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன்டிநேட்டல் கேர் கொடுக்கறதுனால அவங்க நேச்சுரலான நார்மல் டெலிவரியை வந்து இருக்கிறதுக்காக அவங்க மைண்ட் ப்ரிப்பரேஷனுக்கான கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வில்லேஜ் சைட்ல இருந்தாலும் எங்க சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு இந்த பெயினை பத்தி பயம் இல்லாம அதை வந்து நீங்க ப்ரேயராவே உங்களுடைய அம்மா கிட்டயோ இல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட அந்த அட்வைஸை நீங்க எடுத்துக்கும் போது அதை நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். அது நமக்கு தேவை. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்னு, இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் நம்ம டெலிவரி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சில நேரத்துல திடீர்னு நமக்கு ஒரு யூரினேட் ஆன மாதிரி சடனா வந்து ஒரு லிக்விட் லாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த அம்னோட்டிக் சாக் வந்து ரப்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இம்மீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் அப் பண்ணணும். அதே மாதிரி டியூ டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்ம ஃப்ரீக்வெண்டான செக்அப்க்கு போகிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய பிபி, சுகர், வெயிட் இது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டே வர்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பா தேவை. இந்த டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.